அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபமினிஸா கிச்சன். இன்றைக்கி நம்ம காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத வாங்க. கறி குழம்பு மாதிரியே காய் குழம்பு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு முருங்கைக்காய், 3 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம். இப்போ இது வச்சு தான் நம்ம செய்ய போகிறோங்க. நான் ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு 15 சின்ன வெங்காயம் உரித்து போட்டிருக்கேன். ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு இன்ச்சு இஞ்சி போட்டுக்குங்க. என்கிட்ட பேஸ்ட் இருந்தங்காட்டி நான் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ அரைச்சி வச்சாச்சுங்க. நம்ம சமைக்க நின்றுடலாம். நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சிட்டேங்க. அதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய். ஏலக்காவை இந்த மாதிரி பிரித்து போடுங்க. இப்போது 2 பெரிய வெங்காயம் நான் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதுவும் போட்டுடலாம். 3 பச்சை மிளகா போட்டுருங்க. வெங்காயத்தை நல்லா உதிரியாக உதுத்து விடுங்க. அவ்வளோதான். இதை நல்லா வதக்கிக்கலாம். பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்படி தான் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இதை போட்டாச்சு. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதுவும் நல்லா வேகணும், பச்சை வாசனை போகணும். இப்போது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் 2 தக்காளியை அரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், அதாவது 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1, 2, 3 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இந்த பச்சை வாசனை போகணும். மசாலாவில் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் வதக்கி விட்டுட்டேன் சிம்மில் வச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியை போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ இது நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாலாவில் இது வேகட்டும். இப்போ நல்லா மசாலாவில் நல்லா பிடிச்சிருச்சு காய்கறி எல்லாம். இப்போ நம்ம அரைச்சி ஒரு சின்ன தேங்காய் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை அதில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ இது நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு கெட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ நான் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். உப்பு காரமும் எனக்கு சரியாக இருக்குது.
உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு கெட்டி வேணுமோ பார்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போது நான் குக்கரை மூடி ஒரு விசில் விடுறேன். இப்போ குழம்பு வெந்துருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம காய் குழம்பு ரொம்ப அருமையாக வெந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உருளைக்கிழங்காகட்டும், கத்திரிக்காய் ஆகட்டும், முருங்கைக்காய் ஆகட்டும் உடையலை, நல்லாயிருக்கு. ஒரு விசில் விட்டுக்குங்க, அதுக்கு மேலே விட்டுறாதீங்க, இல்லைன்னா முருங்கைக்காயெலாம் உடஞ்சிரும். நம்ம அருமையான காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கறி குழம்பு மாதிரியே இருக்கும் இந்த காய் குழம்பு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். சப்பாத்தி, சாதத்துக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.